வெல்கம் டு மை சேனல் YOLO_SK. இன்றைக்கி எந்த தலைப்பு பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கா ஸோ அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டேன். இது எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டோட ஆதார் கார்டு லிங்க் ஆகலைன்னா ஸோ அதை எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் ப்ரௌசரோ இல்லை மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லேயோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து www.google.com போட்டுவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அடிச்சிங்கன்னா அதில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு இதோடைய டீட்டெயில் கொடுத்துட்டு வேலிடேட் கொடுக்கணும். வேலிடேட் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்களா, இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லிங்க்டாக இருந்தால் லிங்க்டுன்னு காட்டும். ஸோ இது லிங்க்டு ஆகாதனால உங்களுக்கு வந்து இது மாதிரி 1000 rupees கட்டணும், பெனால்ட்டி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது. கன்டினியூ டு பே த்ரூ இ-பே டேக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். கன்டினியூ டு பே த்ரூ இ டேக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் பேன் கார்டு வந்து கொடுக்கணும், அது ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். பேன் கார்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிட்டு கன்டினியூ கொடுக்கணும். ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக இப்போ என்ன பண்ணுறோம், ஓடிபி கொடுத்துக்கிறோம், கன்டினியூ அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கன்டினியூ கொடுங்க. இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து ப்ரொசீட் கொடுங்க. அதில் வந்து நீங்கள் 2025 to 26 எந்த வருஷம் செலக்ட் பண்ணுறீங்க அதை கொடுக்குறீங்க. டைப் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து அதர் ரிசிப்ட் அப்படிங்கிறது கொடுங்க. சப் டைப் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார் கார்டுங்கிறத கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு கன்டினியூ கொடுங்க. லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா 1000 rupees காட்டுது, அதை கன்டினியூ கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, ஸோ எல்லா பேமெண்ட் மோட் இருக்குது. நான் டெபிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்டடில் இல்லை, அதனால் அதர் பேங்க் கொடுக்குறேன், கன்டினியூ கொடுக்குறேன். பேனோ அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சுட்டு ஐ அக்ரி டு டேர்ம் த கண்டிஷன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பேங்க் கொடுங்க. கேப்சா கோட் அங்கே என்ன இருக்குது அதை கொடுங்க, சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ வந்து டெபிட் கார்டோட டீட்டெயில் கொடுக்குறோம். ஏதாவது டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா கன்டினியூ கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஓடிபி வரும், அதை நீங்கள் கொடுக்கணும். அதாவது பேமெண்ட்கான ஓடிபி அது. கன்டினியூ கொடுக்கலாம், வெயிட் பண்ணலாம், இருங்க. ஸோ நமக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அந்த சேனலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா பேக் போயிடலாம். அகைன் என்ன பண்ணுறோன்னா லிங்க் ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஸோ நம்ம அது வந்து நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து பேமெண்ட் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமா சேனல் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் வந்து பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குறீங்க. அப்புறம் வேலிடேட்டுங்கிறது ஒரு ஒரு ½ an hour 1 hourக்கு அப்புறம் கொடுக்குங்க. இல்லைன்னா மறுபடியும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காட்டும். வேலிடேட் அப்படிங்கிறது கொடுக்குறோம். என்ன வந்திருக்குன்னா உங்கள் பேமெண்ட் டீட்டெயில் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இது கன்டினியூ பண்ணுங்கள், கன்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு காட்டுது. கன்டினியூ கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டு, ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் முடித்தா தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஃபைல் வந்து உங்களுக்கு போகும். வாங்க ஆதார் கார்டு நேம் என்டர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டில் வெறும் பிறந்த ஆண்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இதை கொடுக்கலாம். இல்லாத பட்சத்து தேவையில்லை. ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் கார்டு டீட்டெயில் கொடுத்து லிங்க் ஆதார் கார்டு கொடுக்கலாம். இப்போ ஒரு ஓடிபி வரும், அதை நம்ம என்டர் பண்ணணும். ஸோ ஓடிபி வந்து நான் கொடுத்துட்டு வேலிடேட் கொடுத்த பிறகு என்னுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் மேற்கொண்டு போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். சாந்தகுமார்.